ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோஸுமே சப்போர்ட் பண்ணி எல்லாருமே பார்த்துருக்கீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. இனிமேல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி சுட சுட சூப்பராக இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி வடை ரெசிபி தான். அதுவும் நார்மல் வடை கிடையாதுங்க, கேபேஜில் வடை. முட்டைக்கோஸை வச்சு சூப்பராக ஒரு வடை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸை கட் பண்ணும் போது சின்ன சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, நீட்டமாக தான் கட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான ரெசிபி இந்த மலைக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 1 by 1 இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கரெக்டாக 350 கிராம்ஸ் கிட்ட முட்டைக்கோஸை நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் பார்க்குறப்ப முட்டைக்கோஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், பட் நம்ம எல்லாம் கலந்து வச்சதுக்கப்புறம் கம்மியாயிடும். 3 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கையளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூடவே நீட்டமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சொன்னேன் இல்லையா, அது 3 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கையளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸை நல்லா கழுவிட்டு அதில் இருக்க தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வடை செய்யும் போதும் தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல, அது எல்லாமே முட்டைக்கோஸ்லேருந்து நிறையா தண்ணி வரும். ஸோ தண்ணியே ஆட் பண்ணிடாதீங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கடலை மாவு இதில் 8 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் கலர் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலரில் கலர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அதை ஒமிட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். துளி கூட தண்ணியை நான் சேர்க்க மாட்டேங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், அதுலேயுமே எவ்வளோ முட்டைக்கோஸ்லேருந்து தண்ணி வந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ தண்ணியே நீங்கள் ஆட் பண்ண வேணாம், அப்படியே எல்லாத்தையும் கலந்து விட்டிங்கனாலே போதும். கலந்து விட்டுட்டு கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் வடையை. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கூடி இருக்கணும். இப்போ நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் அப்படி பிடிக்கணும், தனித்தனியாக உதிரியாக வரக்கூடாது. அப்படி உங்களுக்கு வருது அப்படின்னா இன்னும் 2 ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஆட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி காரத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கலந்து வச்சுட்டு அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. முட்டைக்கோஸ்லேருந்து நிறையாவே தண்ணி வரும். இப்போது நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. வானல்ல எண்ணெய் சூடாயிட்ருக்கு. எண்ணெய் ஃபுல் ஃப்ளேம், அதாவது நல்லா சூடாகிரட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட வடையை போடும் போது சிம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணெய் சூடாகாமல் போட வேண்டாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்ததை அப்படியே நல்லா தட்டையாக தட்டிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் வடையை. ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த சைடு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், அது கரெக்டான இது. அவ்வளோதான் நான் எடுத்துக்க போகிறேன்.
சூப்பராக முட்டைகோஸ் வடை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.